ஐ எம் கம்ப்ளீட்லி அன்பிளான்டு பர்சன். எனக்கு வந்து டிசிஷன் மேக்கிங்கே இல்லாத ஒருத்தன் தான் நான். இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடலாம் கிடையாது. ரெகுலர் ஜாப் போகக்கூடாதுங்கிறது மட்டும் மைண்ட்ல இருந்ததே தவிர, அதை தாண்டி என்ன ஜாப் இருக்கு, அதை தவிர வேற என்ன பண்ணலாங்கிறது கொஞ்சம் மைண்ட்ல இருந்தது. அப்படி யோசிச்சப்ப ஜேர்னலிசம் போலான்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் விஸ்காம்னு ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியும். நான் என்னோட பக்கா கிராமம், எனக்கு சேலத்து பக்கத்தில் சென்னைன்னு ஒரு கிராமம். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் விஸ்காம். விஸ்காம் படிச்சுட்டு இருக்கிறப்போ வீக்லி ட்வைஸ் வந்து காலேஜ்லேயே வந்து படங்கள் போட்டு. ஸோ வீக்லி ட்வைஸ். எங்க காலேஜில் படிச்சீங்க? செயின்ட் தாமஸ். ஆமாம், இங்கே கோயம்பேட்டில் இருக்கு. நம்ம ரோகிணி தேட்டர் பேக் சைடில் இருக்கும். அப்படி பார்க்க பார்க்க விஷுவல் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நிறையாச்சு. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகி தான் சினிமோகிராஃபி முடிச்சுட்டு சித்தார்த் சார்கிட்ட ஒர்க் பண்ணது. ஒரு 3.5 years ஒர்க் பண்ணது. அந்த நேரத்தில் தான் நடந்தது தான் இந்த நடிப்பு மிராக்கிள் அப்படிங்கிறதுலாம். ஏன்னா விஸ்காம்லேயே வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா, ப்ராஜெக்டில் பேசிக்காக எல்லாமே அங்கே கிடச்சிரும். அங்கே ஃபைனல் ப்ராஜெக்டில் வந்து சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று சப்மிட் பண்ணும். அதில் பசங்க மாற்றி மாற்றி ஒருத்தர் நடிப்பாங்க, ஒருத்தர் கேமரா பண்ணுவாங்க, ஸோ ஒருத்தர் எடிட்டிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு இல்லையா. அப்படி நிறையா நடிச்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. சின்னதாக நான் சில சமயம் ஃபோட்டோகிராஃபி பண்ணுவேன், சில இதில் நடிப்பேன். பட் நடிச்சதுக்கு எல்லாத்துக்கும் அப்பயே பேர் கிடைச்சது. ஒரு இதில் நான் ஃபர்ஸ்ட் போட்ட கேரக்டர் பிச்சைக்காரன் கேரக்டர். ஸோ அதுக்கு வந்து அது முடிச்சுட்டு எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்டாங்க, அது பார்த்தா நல்லா இருந்தது விவேக், நல்லா இருந்ததுன்னு ஸ்டாஃப் சொல்கிறாங்க, சீனியர்ஸ் சொல்கிறாங்க, ஜூனியர்ஸ் பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஹாப்பியாக இருந்தது. வாட் எவர் அப்ரிசியேஷன் கிடைக்கிறப்போ நம்மளுக்கு நல்லா இருக்கும்ல. நம்மளுது அது எப்படி இருந்தா என்ன, எந்த வடிவத்தில் இருந்தா என்ன, எந்த ஃபார்மேட்ல இருந்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா.